எனக்கு தோணுகிறது நான் முடிவில்லா சாக்லேட்டை உருவாக்கப் போகிறேன். அது ஒருபோதும் குறையாது. உங்க கிண்ணத்தில் போதுமான பொருட்கள் உண்மையில் இல்லை என உணர்கிறேன். இல்ல, நீ ஒன்றையும் இரகசியமாக்குவாய். நான் எல்லாம் தயாரா? அச்சச்சோ, சாக்லேட்ல ஏதோ பிரச்சனை இருந்தது போல் தெரியுது. அது நகர்கிறது. வாவ், நமக்கு சாக்லேட் வெடிப்பு கிடைச்சது. உன் முகம் முழுவதும் சாக்லேட். நீயும். அது வினோதமாக இருக்கு. எனது ஐபோனும் சாக்லேட் பாரில் போல் பழுப்பு நிறமாக மாறிவிட்டது. இது சாக்லேட் ரொம்ப ருசிகரம். புக்கிங் தாங்க. நீ எல்லாம் என்னடி பழி பேசுற? நானும் முயற்சி பார்க்கிறேன். அது அற்புதம். பாத்து, நேர்மறை பொண்ணு. நன்றி. வாவ். என்னிடமும் அதேதான். நாமில் ஒருவர் சாக்லேட் வச்சிருக்க முடியும். என் கல் ரொம்ப சுவையாக மூடுகிறது. எனவே அது எனக்கு இருக்கும் என நம்புகிறேன். அதை நான் முயற்சி செல்லப் போறேன். செய்யுங்கள். எனக்கு சாக்லேட் கிடைச்சது. எனக்கு தங்கம் அவசியம் இல்லை. என்னிடமா ஒரு சாக்லேட் பார் இருக்கிறதா? உறுதியாக அறிய விரும்புகிறேன். ஓ, உங்களுக்கு பிடிச்சதா? இது சாக்லேட்டா? இல்லை, எனக்கு என் முழு பற்களும் உள்ளன என்பது எனக்கு தெரியும். அதில் கிடைக்கிறது. ஆமா, நீ கொஞ்சம் சேதம் பண்ணுக்கிறேன். ஆனால் கவலை வேண்டாம், எனக்கு நிறைய ஒரு திட்டம் இருக்குது. இது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நான் பல் வைத்தியம் பற்றி பயிற்சி பெற்றிருக்கிறேன். வாயை அகலத்துல நான் நன்றாக சரி பண்ணுவேன். பயன்படுத்தி தான் செய்வேன். மிக்க நன்றி. உங்களுக்கு செல்வாக்காக உள்ளது. இதுவெல்லாம் நாளைய வேலை. இந்த ஃபர்ஸ்ட் டைம் அலெக்ஸ் நம்ம கொஞ்சம் மூடுறதே லிவ்ஸ் சில சுவாரஸ்யமாக இருக்கும். சரி, இது எழுது. ஓ இல்லை, எனக்கு கார மிளகாய் வேண்டும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதை நான் மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நம்புகிறேன். அதை அவர் பார்க்கட்டும். சரி, உங்க மூடியை உயர்த்துங்கள். எனக்கு ஒரு சாக்லேட் மிளகாய் இருக்கிறது. இல்லை, எனக்கு உண்மையான ஒன்று இருக்கிறது. அது காரமா இருப்பதில்ல, ஆனால் அதை நீங்களே தெரிஞ்சிருந்தீர்கள். நான் என் இனிப்பு மிளகாயை சுவைக்க விரும்புகிறேன். எனக்கு தெரிகிறது. நான் தானே அடுத்தவன். சமாதானம். அது வித்தியாசமா இருக்குது. அது மிளகாய் காரமா இல்ல. பாரு, இது சாக்லேட் நினைஞ்சிருக்குது. காத்திரு, பார்ட்டி உனது சரிதானா? மிளகாய் என்ன சொல்லுவேன் தெரியல. என்னிடம் நான் நினைக்கின்றேன் கொஞ்சம் தண்ணீர் இதுக்கு சரியாக இருக்கும். இது சூடான நீர். மன்னிக்கவும். உதவிதான். இங்கு நான் ஒரு முழு பக்கெட் பால் உங்களுக்காகவே கொண்டு வந்தேன். சிறிய ட்ரைட்கள். நான் ஏற்கனவே நன்றாக இருந்தேன், அலெக்ஸ். ஒரு பப்பட் குழு. இவ பழுப்பு குறைப்பு மிக அருமை. உண்மையானவை என்று நினைக்கிறது விசித்திரமாக இல்லை என்று நினைக்க முடியுமா? அதில் ஒன்றாவது சாக்லேட் இருக்க வேண்டியதில்லை. என்ன, நான் என் ஒன்றை முயற்சி செய்தேன். அது உண்ணத்தகுந்ததாக இல்லை. பாருங்கள், அதில் கேள்விக்குறி வரையப்பட்டுள்ளது. சுவாரஸ்யமானது. என்னுடைய இதிலும் ஒன்று இருக்குது. நிற்க வையுங்கள். அதுதான் நான் பேசிக் கொண்டிருந்தது. எனக்கு ஒரு பொம்மை இருக்கு. சாக்லேட் காக். பச்சல் சிங்கரிமா கொண்டுள்ளே. சிதி ஒரு கனவு நனவாகும். பால் சாக்லேட் டின்ஃபிஸ்டமானது. ஓ, இது சாக்லேட் ஒன்று என் பாப்படத்தை அணைக்க மறுபடியும் இது ஒரு சீரான அச்சு. இதுல நான் என் சாக்லேட்டை ஊற்றி ஒரு குளிர்ந்த பார் பெற முடியும். அனுப்புறதுக்கு ஒரே விஷயம் மட்டுமே இருக்குது. முடிஞ்சது. இப்போது எனக்கு அற்புதமான சாக்லேட் பாப்பெட் உள்ளது. எனக்கு ஒரு பெருச்சுக்கு முயற்சி செய்ய விடுங்கள். என்ன நடக்கலாம் செய்ய? நீ எங்க கூடியிருந்து அதிகமா பொறாமைப்படாமல் பார்த்துக்கீங்க. நீங்கள் பேராசைக்காரர். என்னால் ஏனோ இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். எங்களிடம் கோபம் இருக்கிறது. அதை என் பாபட்டிலேயே ஊற்றலாம். பார்பி செய்த அதே வழிமுறைகளை பின்பற்றினால் போதுமா? அவருக்கு 4 கிடைச்சதை விட சிறந்ததை அவருக்கு கிடைக்காது. இனிய இரவு. அத பாப்போம். நீங்கள் செய்திருப்பீங்களா? அப்படி அர்த்தம் செய்யல. என் சுவையான கோகா கோலா பாப்சிகள் அதிநீவிரமாக சாப்பிட தயாராக இருந்தேன். நான் அது சுவைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆமா, நான் ஃபங்க்ஷன்ஸ் கொள்ளலாம். அதுக்கப்புறம் அந்த பொருள் ரொம்ப ஒட்டிக்கொள்ளுது. நானும் சாக்லேட் சாப்பிட விரும்புகிறேன்.
நீ செட்டா செய்ய முடியாததால நானே எடுத்துக்கொள்கிறேன். சரி, உனக்கு தெளிவாக எனது உதவி தேவை. அது பரீட்சையாக இருந்தது என்ன நினைக்கிறேன். 2 மிகச் சிறப்பு. ஒரு காக்டஸ். என்னை வேற என்ன தேவை? என்னிடமும் ஒரு காக்டஸ் இருக்கிறது. வாவ், முட்களோட. அரிரி, அந்தவைகளை மிகவும் கூர்மையாக இருக்கிறேன். அப்படியே நீ ஜியோஸை பார்த்துக்கொள்ளும் போது நான் புரோக்கனா இருக்கணும். அருமை. நானே எனது ஊசிகளை சாப்பிட போறேன். சுவையானது. இவை முழங்கள் அல்ல, இவை சிறிய குக்கி துண்டுகள். இது என்னுடைய கடைசி ஒன்று. முதலில் நான் அடடே, இப்படி அது போன்றவை அதிகம் இல்லை. நல்லது, எனக்கு இன்னும் என் காக்டஸ் உள்ளது. இது அதிசயமாக குறைவாக பேசுங்கள், அதிகமாக சாப்பிடுங்கள். அமைதி. அவர் இந்த காண்டூர் உண்மையானது, எனவே அது எளிதா இருக்காது. ஆனால் என்னிடம் ஒரு திட்டம் இருக்கிறதா? இந்த ஊசிகளும் என்னை அறுத்து விடாமல் பாதுகொள்ள நான் அவற்றை சறுக்க வேண்டும். ஆனம், அவங்கள் அனைவரும் நேராக பின்னால் பறந்து வருகின்றனர். சுத்தனைக்கு ஒன்றும் கவனிக்கல. என்ன முன்னால் ஒரு கரும்புள்ளிகள் இல்லாத கற்றாழை உள்ளது. ஃபலிக்ஷா, ஏன் அதை கடித்து உறிஞ்ச வேண்டும்? அதிலிருந்தே சுவையாக சாறு பெற முடியுமானால்? சாறு, அதுக்கென எனக்கு ஒரு சிறப்பு உபகரணம் கூட உள்ளது. இது மோசமாக இருக்கிறது. நான் ஒரு சிப்பை குடிக்க விரும்புகிறேன். என்று செய்துவிடு, அனைத்தையும் பெற்றுக்கொள். ஐயோ, நான் இருக்க போறேன். நான் உனக்கு அது அருவருப்பானது என்று இது தான் நடக்கிறது. சொல்லியிருக்கலாம். நான் யோசித்து பார்த்த கெஃப் ஜூஸ். அரே, ஒரு புதிய ஐபோன். உனக்கு உண்மையான ஒன்று இருந்தா எனக்கு சாக்லேட் ஒன்று இருக்குது. இது 100% சாக்லேட். பாருங்க, இது உலகின் முதல் வளைந்த ஐபோன். மேலும் இது தின்பதற்கையாகவும் உன் சாக்லேட் ஐபோன் எனக்கு கிடைச்சதையும் விட somehow நல்லதா? இல்ல. குள் என்பது எப்பொழுது உங்க போனை பயன்படுத்தி காண்டி தோன்ற செய்யலாம் என்பதில் தான் உள்ளது. எனக்கு வேண்டியது எல்லாமே என் தட்டுல இருக்கும். அதை நான் தான் முயற்சி பண்ணலாமா? அது இல்லை. நான் எனக்கே இன்னும் அழகாக விரும்புகிறேன். ஓ, நான் ஒரு கரப்பான் பூச்சி சாப்பிட விரும்பல. அலெக்ஸ், உனக்கு இதோ. நானும் முன்னர் இல்ல என்றதுக்கு மன்னிக்கவும். நன்றி என்றால் வெறுக்கத்தகுந்தது. என்ன ஒரு கனவு. அலெக்ஸ், இது உன் தலைமேல். இல்லை, உன்னை என் மேல சாப்பிட நான் சம்மதிக்க மாட்டேன். விலகி. இப்போது அது மறைந்து விட்டது. இன்றைக்கும் நடந்ததை மறந்துவிட வேண்டாம் என்று நினைக்கிறேன். பார்பி, பாரு, இது நன்றாக இருக்கின்ற கேமரா. எனது படம் எடு. நல்லாகவே திறந்து இருக்கிறது. நீ என்ன ஒரு புகைப்படம் எடுக்கிறாய்? நீங்கள் அவசர இங்கு விஸ்தீராக இருக்கிறீர்கள். என்ன முகம்? என்ன? எனக்கு காண்பி. என்ன? இது உன் தவறு. நான் உங்களின் நல்ல படம் எடுத்தேன். கவலைப்பட நேரமில்லை. எனக்கு ஒரு சாக்லேட் கேமரா இருக்குது. அதை நீங்க பாத்தீங்களா? அது என் கண்ணாடிய சாக்லேட் ஆக்கி விட்டது. பிடித்ததன் போல. ஆனால் நான் மகிழ்ச்சியுடன் அவற்றை பருகுவேன். நீங்களும் எனக்கு சாந்தமா இருக்கவும் விட மாட்டீங்க. உங்களை மறந்து விடுகிறேன் நண்பா. என் செருப்பு சாக்லேட்டா மாற்றுவேன். ஹலோ, இப்போ 1 டன் ஷூ தான் எங்களுக்கு உள்ளது. ஆனா இது மிகவும் விலை மதிப்பு. அத்தி, கொஞ்சம் சாப்பிடலாமா? தயவு செஞ்சு நான் உங்களுக்கு என் கேமராவை தர்றேன். ஓ, ஒப்பந்தம் இல்ல. அப்போ உன் பைகை திருடுகிறேன். நீ அவ்வளவு துணிவில்ல. குளிர்ச்சி. என்ன நடந்தது? அப்படி நான் அதை எதிர்பார்க்கல. ஆனா அது எனக்கு சுகமா உள்ளது. இவ்வளவு ருசியாக இருக்கும் என யாருக்கு தெரியும்?
தயவு செய்து ஒரு பாட்டிலில் ஜெல்லியாக இணையாக்குங்கள். அதுவா? உங்களுக்கு என்ன தேவை? அதை திறந்து கொஞ்சம் குடிக்கவும். அல்லையா? சூப்பர். எனக்கு கோலா ரொம்ப பிடிக்கும். அருமையாக இருக்கிறது. ஓ, வணக்கம். என்ன நடக்குது? வேண்டாம். மன்னிக்கவும். இதன் மனம் மோசமாக இருக்கிறது. சரி, இப்பொழுது உறங்க போங்கள். ஸ்கிட்டில், எனக்கு தோணுது குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் மேப்பிள் சிரப் சேர்ப்போம். மேலும் ஹவிந்து போகும்போது இன்னும் நல்லது. நம்மளால் கிறந்திய மூடி விடுறோம். பாட்டிலை குலுக்கு. இதோ இப்போது. சிற்றரசம் காரணமாக மூடி சிக்கி இருக்கும். அச்சா, ஆனாலும் நான் இன்னும் சிக்கி இருக்கிறேன். இல்லை, நான் இல்லை. அது அருமையானது. என் கை சுதந்திரமாக இருக்கிறது. காணி, மாணிக்கியூருக்காக ரொம்ப வருத்தமாயிருது. சரி, இப்பொழுது வெளியேறும் ஸ்ப்ரே பயன்படுத்தும் நேரம். இப்போவே குளிர்ந்த ஸ்ப்ரே கொண்டு கோலாவை ஜெல்லியாக மாற்றி விடுவேன். வா, எழுந்திரு. பாரு, நான் ஏற்கனவே முடித்து விட்டேன். ஆஹா, எனக்கு தெரியுமா, இது மிகவும் அதிகம். ஜாம் எடுத்துக்கொள்வது எளிதாக இருக்கும். அல்லது தேனை? நான் தேனை தேர்ந்தெடுப்பேன். செல்லமே, நான் ஏற்கனவே உனக்காக வேகுகிறேன். அதிகம் விளையாடுகிறாய். இந்த அழகுக்கு பனி போடு. மதிங்கே, சரி, இது எனக்கு மிகவும் இலகுவாக உள்ளது. அவள் கேட்டதைப் போல நான் கோலாவை கொள்கிறேன். சமையல்காரனுக்கு யூகங்களை செய்யவும் தெரியும். நான் கோலாவை ஒரு வாணலியில் ஊற்றி மாம்பழ குருதிகளை சேர்க்கிறேன். ஜெல்லி செய்ய ஜெலடின் தேவையாகும். அதனால் ஜெல்லி பயன்களை சேர்த்த பிறகு நான் இங்கே சில கிறிஸ்டல்களை கூட்ட போறேன். நல்லது, எனக்கு அவற்றை எப்போதும் அருகில் வைத்திருக்கிறேன். இப்போது விளிம்பு செய்க. மீண்டும் பாத்திரத்திற்குள் ஊற்றிக்கொள்கிறேன். இதை இந்த புறையில பண்றது ரொம்ப வசதியா இருக்கு. ஹூரே, பாருங்க, ரொம்ப ஒட்டி இருக்கும். ஜெல்லி சட்டே தயாராயிடுச்சு. இது ரொம்ப ருசியா இருக்குது. நான் மகிழ்ச்சியோட இருக்கிறேன். புட்டியில சில ஜெல்லி விழுந்துச்சுது. அதை உறைய வச்சு விடலாம். வாங்க, இது என்னுடைய சமீபத்திய கண்டுபிடிப்பு. சூப்பர் ஃப்ரீஸ். ஒரு நொடி ஜெல்லி தயார். ஆச்சரியம் அடைகிறேன். எளிமையானது, ஆனால் நன்றிகள். ஏய், நன்றி கடவுளே. பாட்டி நலமாக உள்ளார். டெல்லியை எடுத்துக்கொள். ஆச்சரியம். 5 நேரம் செல்லம். சரி, இந்த அழகியவனிடம் இருந்து ஆரம்பிப்பேன். முடிவு செய்யப்பட்டது. நீங்கள் தான் முதலில். வாவ், இது சுவையாக இருக்க போகிறது என்று நினைக்கிறேன். குளிர்ந்தது, அருமை. உறைந்த பனி சிற்றரிசி, அதுவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்க வேண்டும். நல்லதாக மூலமே நினைக்கிறேன். வாவ், எனக்கு பிடிச்சது குளிர்பானம். அதுக்குள்ள என்ன இருக்குது? சுவாரஸ்யமா இருக்குது. நான் இதை பரவசத்தோட முயற்சிப்பேன். ஓ, ஜெல்லி கசக்குவது கடினமாக உள்ளது, ஆனால் இது அருமையாக தோன்றுகிறது. வா, மிகவும் நன்று. எனக்கு பிடித்திருக்கிறது. இது மிகவும் சுவைமிக்கது. நன்றி சமையல்காரர். இன்னும் என்ன மீதம் உள்ளது? என் சகோதரியின் ஜெல்லி. புரிகிறது. இதையும் முயற்சிப்போம். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. பார்ப்போம். அற்புதம், சூப்பர். நான் இதுவரை சாப்பிட்ட சிறந்த ஜெல்லி இது. நிச்சயமாக சகோதரியின் சாப்பாடு. நன்றி சகோதரி. எப்படி? சரி, வாழ்த்துக்கள் பேரன். அடுத்த உணவு வெஃபில்ஸ். அருமையான தேர்வு. என்ன? ஓகே, நான் அவற்றை எப்படி செய்வது என தெரியாது. சரி சரி, வஃபில் கிழப்ப தயாரிக்க நீங்க மா எடுக்க வேண்டும். முட்டை மற்றும் வெண்ணெய். இப்படியோட நான் சிறிது சர்க்கரை சேர்க்கிறேன் மற்றும் என்னுடைய விசிறி எங்கே? ஆமா, இங்கேதான். இப்போது பாட்டி உங்களுக்கு எப்படி வேகமாக தடுக்க வேண்டும் என்பதை சொற்பொழிவு மூலம் காட்டுவார். நீங்கள் என்னை முந்த முடியாதபடி.
மிக்சரை கொண்டு அடிக்க செய்வது எளிதல்லவா? உடலை சிக்க வைத்துக் கொண்டு கற்பனைக்கு இடம் கொடுங்கள். எனக்கு ஏற்கனவே ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. குழந்தை இதனை பெயர்த்துக் கொள்வாள் என்று நினைக்கிறேன். நிறமிகுந்த வாஃபிள்ஸ். இந்த மாவு சிவப்பாக மாறும். மற்றவை மழையின் அனைத்து நிறங்களிலும். சரி, நீங்க லேலேட்டரும் பைய விரும்புறதை செய்யுங்க. ஆனா நான் என் வஃபிள்களுக்கு நுடல்லாம் சேர்க்க போறேன். பாருங்க, இது வந்து ரொம்ப சாக்லேட்டா இருக்கும். என் சகோதரி என் வஃபிள் கிட்ட இருந்து விலக மாட்டா. வஃபிள் தயாரிப்பு பொருளை திறக்கவும் மாவை ஊற்றவும் அது தயாராயிடுச்சு. உயிர் ஏந்த போதுமானது, ஆனால் வெப்பமாயிருக்கிறது. ஆனால் எளிதாக உடனே சாப்பிட வேண்டியது போல தோன்றுகிறது. நம்மால் முடியும். ஆமாம், நான் சொன்னது சரி. மிகுந்த சுவையானது. நான் நிறுத்த முடியவில்லை. செல்லமே, நம் பாக்கியம் அல்ல இது, தெரியும். ஆனால் சாப்பிட முயற்சிக்க வேண்டியது அவசியம். சரி, தொடர்கிறோம். சரி கண்மணி, அதை மீண்டும் சாப்பிடாதே. பாட்டிக்கு இங்கே எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதன் வாசனை எவ்வளவு சுவையாக இருக்கிறது. வெற்றி எனது. சரி, என் வாஃபிள் இன்னமும் அழகாக இருக்கிறது. அது எப்படி? பாட்டியை வீழ்த்த முடியாதே, இல்லையா? சண்டையா? இந்த வெஃபிள்ஸ் ரொம்ப ருசியானவ. மன்னிச்சிடு, கிளம்பா. நிறுத்த முடியாது. என்ன? நம்முடன் ஒரு சவாலா இருக்குது. என்ன? நானே வேகி கொண்டிருக்கிறேன். சரி, நானும் எல்லாம் வேகிச்சுட்டேன் நினைக்கிறேனா? இல்ல, நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன். நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு ஒரு யோசனை வந்துட்டது. எனக்கு ஒரு எண் பின்னணியில் உள்ளது மற்றும் காரமான நூடுல்ஸ். நான் இதிலிருந்து ஒரு வாயில் செய்ய போகிறேன். சுடுநீர் ஊற்றி கொஞ்ச நேரம் காத்திருக்க வேண்டும். நூடுல்ஸ் தயாராகிவிட்டது. வாயில் இரும்பு மிகச்சிறந்ததை செய்வதில் உதவும். வாருங்கள், இதை திறந்து சில நூடுல்ஸ் ஊற்றிவிட்டு கொஞ்ச நேரம் காத்திருப்போம். நான் மீதமுள்ள நூடுல்ஸ் சாப்பிட போறேன். ஆஹா பேத்தி, என்ன ஒரு பேராசை. என் சரியான வஃபிள் தயார். இது சிறப்பா வந்துள்ளது. நான் அதை 2 பகுதிகளாக வெட்டும். ஒரு வானவில் இருக்கட்டும். அந்த கிரீமில் மேகங்களை உருவாக்குவேன். சரி, சில மழலைகளால் அலங்கரிப்பேன் மற்றும் அது வெற்றிக்கான சிறிதுகளாகும். நன்றாக. நான் உண்மையில் மிகவும் அழகாக மாறினேன். பாட்டிக்கு வெற்றிக்கான தன் ரகசியம் உள்ளது. பாஸ்கின் ரோபின்ஸ் ஐஸ்கிரீம், பழச்செரி மற்றும் தூள். குழந்தை அதை நிச்சயமாக விரும்புவார். எனக்கு அதே நிச்சயமாக தெரியும். நல்லா இதை கண்டு பாருங்க. ரொம்ப அழகா இருக்குது. ஆம், இது நல்லா தெரியுது. ஆனா எனது வாஃபிள பார்க்கணும். பாருங்க, இது ஒரு நூடுல்ஸ் வாஃபிள். மேலே சில செடார் சீஸ் தூளும் சேர்க்கலாம். சரி, எனக்கு சிறிது அதிகமாகவா செய்து விட்டேன்? இல்லை. சரி, உனக்கு என்னதான் பிரச்சனை? சரி, நான் இப்போது நன்றாக இருக்கிறேன். எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப ருசியா உள்ளது. வாவ், ஐஸ்கிரீம் வாஃபிள்ஸ் சரியான கலவையே. ஆம், ஸ்ட்ராபெர்ரிஸ் கூட. என் வாய் இன்னும் நீர்க்கிறது. வாவ், மை குட், ருசிகரமானது. முயற்சிப்போம். எப்படி? அற்புதமாக சுவையானது. எனக்கு மேலும் வேண்டும். பாட்டி, நீங்கள் வென்று விட்டீர்கள். சாயங்கி நன்றி.